ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து என்னவாக இருக்கும்னு தம்ப்நெயில் பார்த்தும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, எங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் தாஜ்மஹாலுக்கு போக போகிறோம், ஆக்ராவுக்கு போக போகிறோம். ஸோ இப்போ எங்கள் 2 பேர் ட்ரெஸ் வந்து இப்படி ஃபுல் ட்ரெஸ் பார்த்துக்கோங்க. மற்றவங்க என்ன போட்டிருக்காங்க பாப்பா? అవోజీ 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 இங்க விட்டு சேட் இருந்தா எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. பட் ஆனா எங்க பார்த்தாலும் ஒயிட் தான் தெரியும் உங்களுக்கு. ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒயிட் மயமா இருக்கு. என்ன அக்ஷயா? அக்ஷயாவோட அப்பதானே உறுதிப்படுத்திட்டாங்க இவங்க. Black கலர் ஜாக்கெட் எடுத்து விட்டுட்டு வந்துட்டாங்க. பர்த்டே ட்ரெஸ் விட்ட மாதிரி தாஜ்மஹால் ட்ரெஸ் விட்டு வந்துட்டாங்க. ஆமா, நம்ம ஏதாவது ஒரு இது வந்து வச்சிரலாம். அதனால என்ன பண்றோம்னா சென்னைக்கு போயிட்டு ஜாக்கெட் எடுத்துட்டு மறுபடியும் ஆக்ராக்கு வரோம். அந்த எதாவது போஸ்ட் தாஜ்மஹால் செலிப்ரேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அக்ஷயா ஓன் ட்ரெஸ் பா எல்லாம் ஒயிட்டு. தன்சிகா கோட் போட்டு மறைச்சிருக்க. அடி செல்லம், டேய் உன் ட்ரெஸ் காமி. இங்கே பாரு, இவங்கள பாரு, அத்தை ட்ரெஸ்ஸை. இன்னும் 2 பேர் மிஸ் ஆகுறாங்க அந்த ரூம்ல. ஹலோ எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க 2 பேரும். எல்லாரும் ஒயிட் இன்னைக்கு, பக்கா ஒயிட்டு. எல்லாருமே ரெடி. நாங்கெல்லாம் சாப்பிட்டு, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டீங்க. என்ன சாப்பிட்றீங்க? ஆலு பரோட்டா பூரி வந்துச்சுன்னு சொன்னாங்க. பூரி இது ஆலு பரோட்டா அடியில் இருக்கிறது. சரி சரி சாப்பிடுங்க போகலாம். ஆனால் டைம் 9 ஒரு 6 மணி மாதிரி இருக்குது. இன்னும் விடியமோ இல்லை தெரியல. வண்டி வந்துருச்சா? வந்துட்டாரா? சரி கிளம்புவோம். சரி சரி கிளம்புவோம். பிரீத்தி எங்க எங்க இருந்துச்சு இவ்வளவு நேரம்? உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியா? வாவ், இது வெஸ்டர்ன்ல இருக்கு. நீ என்ன சாப்பிட்ற? பூரி. சரி சரி சாப்பிடு சாப்பிடு. தன்சிகா அடிச்சியா? கறிக்கஞ்சி அடிச்சியா? சாப்பிட்டியான்னு கேட்டேன். ஓகே, ஆல் செட். எல்லாம் ரெடி ஆகி கீழே வந்துடுங்க. வண்டி வந்துருச்சா, கிளம்ப வேண்டியதான். குளிர்தா? மற்றவங்களாம் எங்க? இன்னும் மேலே வரலையா? லைட் இங்கே எடுக்க சொல்ல. இங்கே கரெக்டாக இருக்கு. மாதிரி மாதிரி நம்ம 2 சென்டராக நிற்கலாம். மாதிரி எப்போ பாரு சைடில் என்ன பெருசாக தெரியணும். இப்போ நம்ம டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு போய்கிட்டு இருக்கோம் தாஜ்மஹால் பார்க்குறதுக்காக. இப்போ போகிற ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 5.5 மணி நேரம் ஆகும்னு இருக்காங்க. ஏன்னா வெளியில் வந்து ரொம்ப ஃபாகி கண்டிஷனாக இருக்குது. அதாவது ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது. சுத்தமாக ரோடே தெரியலங்க. ரொம்ப அங்கே பாருங்க, சைட்லலாம் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே ஃபாக் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, வண்டிக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் உள்ள ஏசி வந்து இருக்கிறதுலே ரொம்ப கூலிங்காக ஏசி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கூலிங்கு. பாப்பா பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டை போத்திட்டு படுத்திருப்பேன். இந்த பாப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜர்க்கின்லாம் போட்டிருந்து, எல்லாருமே ஜர்க்கின் போட்டிருக்காங்க பாருங்கள். போட்டிருந்துமே குளிர் தாங்கவே முடியல. எப்படி இருக்குது கிளைமேட்டு?
இங்கே வேறு பனி வந்து அப்படியே தலைமையில விழுகுது முட்டை முட்டுன்னு. ஆமா அந்த பாட்டு சேவ் பண்றது. அக்ஷயா இங்கே வரலையா? அக்ஷயா ஏன் மாதிரி ஃபோனை ஆட்டாமல் பிடிக்க மாட்டேற? தடன்னு ஆடுது ஃபோனு. எனக்கு குளிரே செட் ஆகாது. ஆனா குளிர் பிரதேசத்துல இருக்கிறோம். வேற லெவலு. நான் இல்லை இது வரைக்கும் நான் இப்போ வெயில் வந்திருக்கணும் ஆனால் வெயிலே வரல. இல்லை மாதிரி நம்ம கொடைக்கானல் ஊட்டிலாம் கூட போயிருக்கோம். அது கூட வந்து இப்போ மணி நான் அது சொல்லுது கரெக்டாக பாரு ஃபோனில் டைம் காட்டு. 11:30. என்ன கை இந்த உதறுது. அவ்வா அவ்வா அவவா அவவா எனக்கு வாய் உதறுது. கை விரைக்குது. ஏய் ஏய் தங்க கட்டி ஓடி வண்டி வருது. புடி எனக்கு பிள்ளைங்களா வரலைங்களா? வா சாரி வா அக்ஷயா வாமா வா கீழே இறங்கி வா. குளிரதான் செய்யும். டீ குடிச்சிக்கலாம் வாங்க. எனக்கே ஃபோனே பிடிக்க முடியல. தடை ஆடுது. இங்கே வேறு அம்மாவை பாரு. நானும் செல்ஃபியில் வரேன். அக்ஷயா அவ்வளோ பக்கம் வருது. மேலே பார்த்து ஊத்து. ஸ்லோவாக ஊதுண்ணா எப்போவுமே. 3 பேர் ஒன்றா ஊதுங்க. மேலே பார்த்து ஸ்லோவா தன்சிகா ஊது. எனக்குலாம் சாதாரணமே வருது. மற்றவங்களாம் எங்கே போனாங்க? மற்றவங்களாம் எங்கே போனாங்க மாதிரி? அக்ஷயா நீ என்ன குடிக்கிற? எது வேணாமா? भैया 4 चाय और ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குல்ல டீ. ஏய் இவர் தான் மாப்பிள்ள. பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்லு. கடைசியா ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ஓகேவா? எடு டீ எடு மாதிரி. நார்மலாகவே புகை வருது இதில். இப்போ விடு. சும்மாவே வருது புகை. எனக்கு ஒரு டீ. நான் சொல்லியிருந்தேன்லங்க ரோடே தெரியலன்னு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் டீ குடிக்கும் போது 11:30 மணி. இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 1-1:30 இருக்கும். அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரோடே தெரியாத அளவுக்கு ஃபாகு பயங்கரமாக இருந்துச்சு.
ஆஃப்டர் லாங் டிரைவுக்கு அப்புறம் நம்ம ஆக்ரா வந்தாச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம வந்து தாஜ்மஹால் பார்க்க போகிறதில்ல, பேபி தாஜ்மஹால் பார்க்க போகிறோம். நம்மளை கூப்பிட்டு வந்த டிரைவர் வந்து கைட் கம் டிரைவர். அவர் வந்து இங்கே நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் முக்கியமாக வந்து நீங்கள் தாஜ்மஹாலுக்கு முன்னாடி இந்த பேபி தாஜ்மஹால் பார்க்கணும். எதுக்காகனா ஷாஜஹான் வந்து முதல்ல டைரெக்டாக தாஜ்மஹால் கட்டலையாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேபி தாஜ்மஹால் தான் கட்டினாராம். அதனால் இதை பார்த்துட்டு வாங்க. கிட்டத்தட்ட இது தாஜ்மஹால் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. ஷாஜஹான் மும்தாஜை வந்து சமாதி இங்கே முதல்ல வந்து இங்கே தான் சமாதி வச்சதா சொல்கிறாங்க. அது போக அவர் இன்னும் 2-3 இடத்துல வச்சு எடுத்து ஃபைனலாக தான் வந்து தாஜ்மஹால் வந்து கட்டி அதுக்குள்ளே வச்சதா சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உண்மையாக கரெக்டாக இல்லை, நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் பேபி தாஜ்மஹால். ஃபைனலி நம்ம வந்து தாஜ்மஹால் வந்தாச்சு. தாஜ்மஹால் வந்து டைரெக்டாக போக முடியாது. என்னென்னா தூரத்தில் காரை விட்டுறணும். அதாவது நாங்கள் ஓடிட்டு இங்கேருந்து வந்து ஒரு எலக்ட்ரிக் காரு, அதாவது இந்த இதை சொல்லுவாங்க, அந்த இது வந்து காசு 25 ரூபா கட்டி அந்த கேட்டை, அதாவது அந்த என்ட்ரன்ஸ் கேட்டை தொடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. ஸோ அதனால் இந்த வண்டி பிடிச்சி போயிட்டோம். வெளியில் வந்தோடனே நிறைய கைடு இருக்காங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்புறம் கொஞ்சம் ஷார்ட்கட்டாக கூப்பிட்டு போகிறேன். நிறைய க்ரௌடு இருக்குது, இந்த க்ரௌடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி எவ்வளோன்னு கேட்டப்போ 1500 என்னமோ கேட்டார். அப்புறம் ஃபைனலாக 1000 ருபீஸ்க்கு ஒத்துக்கிட்டாரு. நாங்களே ஒரு 8-9-10 பேர் இருக்கனால அது ஒரு 100 ரூபா ஒரு ஆளுக்குன்றனால பிரச்சனை இல்லை, நம்ம வந்து கைடு வச்சுக்கலாம், நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடு ஒருத்தரை பிடிச்சிட்டோம். நாங்கள் கைடு பேசுகிறக்குள்ளே தங்கச்சியும் அம்மாவும் இவங்க 2 பேர், மொத்தம் 4 பேர் சேர்ந்து முன்னாடி நடந்து போயிட்டாங்க. சரி அதனால் போகிற வழியில் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாஜ்மஹால்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ கையை மேலே காமிச்சிக்கிட்டு ஏதோ நிற்கிறார் இல்லையா, இவர் தான் நம்மளோட கைடு. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடானு கேட்டுறாதீங்க, அப்படி ஒரு க்ரௌடுங்க. இத்தனைக்கும் நாங்கள் வந்து ஒரு குளிரான நேரத்தில் தான் போனோம், டிசம்பரில். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இன்னும் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கான கூட்டம். உள்ளே போனதுக்கப்புறம் தாஜ்மஹால் கிட்ட மாதிரி இருந்தாங்க. அப்படியே மொத்தமாக முச்சா எப்படி இருப்பாங்க, அப்படியே ஒரு கூட்டம். இவர் மேக்ஸிமம் அந்த கியூவை வந்து அவாய்ட் பண்ணி கூப்பிட்டு போனார். இவருக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இந்த டெல்லி ட்ரிப்பில் நாங்கள் என்னென்னலாம் பிளான் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சைட் சீயிங் நம்ம பார்த்தாச்சு, அப்புறம் இந்தியா கேட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஆக்ராவுக்கு வந்திருக்கோம். அதாவது நம்ம தாஜ்மஹால் பார்க்க போகிறோம். அப்புறமா வந்து குதுப் மினார், அச்சுதன் டெம்பிள், அப்புறம் லோட்டஸ் டெம்பிள், ரெட் ஃபோர்ட்டு, ராஜ்காட்டு, அப்புறம் இன்னும் 2-3 இடம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இனிமே தான் வந்து கவர் பண்ணணும். ஆனால் இது எல்லாத்த விட அந்த தாஜ்மஹாலை நேரில் பார்க்கும் போது உண்மையிலே வந்து ஏதோ ஒரு உணர்வுங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம் சின்ன வயசுலேருந்து நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுனால சொல்கிறேன். இவ்வளோ வருஷம் சின்ன வயசுலேருந்து நம்ம லவ்வோட சிம்பிள், அப்புறம் நம்ம கிஃப்ட்டு கொடுத்துருப்போம். இதெல்லாம் வந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்லுவேன், கேரிகேச்சராக பார்த்ததை நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரமிப்புங்க, வேற லெவலுங்க. உண்மையிலே பார்க்க வேண்டிய இடங்க. உலக அதிசயத்தில் ஒன்றும் இல்லையா, மற்றதெல்லாம் வந்து மற்ற அதிசயம்லாம் பார்க்க முடியுமான்னு தெரில. நம்ம நாட்டில் இருக்கிற இந்த அதிசயத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க.
So I will explain about this area. Okay. Yeah. First of all, myself Asif. So nice to meet you. Welcome to Taj. This area is called forecourt area Forecourt area. because here 4 gate in 4 garden. That's why it's called forecourt yard. On the gate, can you see there's some black writing also, inscription, the Holy Book Quran. You know, King Shah Jahan, Muslim Mughal Emperor, Yeah. so verses of Quran engraving in the marble, but it will look like color painted, but no use any color. Totally stone work, precious and semi-precious stone used there. So in Agra, this work is very famous. You know why famous? Because that time 20,000 laborers working in Taj. So same descendants family, father to son, son and son working outside. First work is very famous here, marble work. Second work also is very famous here, handlooms, bamboo saris, banana saris, and so many things, just artificial jewelry also and leather. Okay, but later we'll show you how during the marble work and handloom. Okay, so this area called forecourt area because here 4 gate in 4 garden. That's why it's called forecourt yard. You know King Shah Jahan? Shah Jahan, 5th number Mughal emperor, but King Shah Jahan had the 3 wives. But last wife is special, buried in Taj Mahal, Mumtaz. So Taj Mahal actually built by Shah Jahan in memory of his favorite wife Mumtaz. So that's why that time is called, not called Taj Mahal, is called Mumtaz Mahal. Mumtaz Mahal. Yes, actually Taj Mahal is just a graveyard, Samadhi Palace. Okay? Samadhi Palace. Yeah. So please come, I will explain about Okay. more there. உங்களுக்கு சைடில் வந்து பொட்டி பொட்டியாக தெரியுது பார்த்தீங்களா, சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி, அதெல்லாமே வந்து ரூம்ஸாக. கிட்டத்தட்ட 20,000 ரூம்ஸ் இருக்கான் இந்த வெளியில். அதாவது தாஜ்மஹாலுக்கு வெளியில் இருக்க காம்பவுண்ட் ஒட்டி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மட்டும் 20,000 ரூமா 20,000 பேர் தங்குற அளவுக்கு ரூமான்னு அது கரெக்டாக தெரியல, அப்படி தான் சொன்னார். ஸோ அது ஃபுல்லாக வேலையாட்கள் தங்கின இடமா. இந்த நுழைவாயிலில் அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா அந்த ஸ்ட்ரக்சரல் பில்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டட் கிடையாது, ஃபுல்லாகவே மார்பிள், ரொம்ப ப்ரெஷியஸான மார்பிளாங்க அது. அது மட்டும் இல்லை, இந்த பில்டிங்கில் வந்து இந்த குரான் எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்கு இல்லையா, அது எல்லாமே மார்பிள்லே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அதனால தான் இது வந்து உலக அதிசயமாக சொல்கிறாங்க. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இனிமேல் யாராலையுமே பண்ணவே முடியாது. இப்போ பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பாருங்கள் தாஜ்மஹால் எப்படி இருக்குன்னு. அங்கே உள்ளே வந்து அதை பார்த்த உடனே ஒரு கூஸ் பம்ப் ஆச்சுங்க, வேறு லெவல். இங்கே பாருங்கள், இதை நான் ஜூமில் காமிக்கிறேன். எப்படி பார்த்தாலுமே அழகாக இருந்துச்சுங்க இந்த பில்டிங்கு. இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன், இதெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணிக்கிட்டோம். வெளியவே வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து இந்த எவ்வளோ பேக்கேஜ் மாரி பேசிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் மட்டும் எடுக்கிறதா இருந்துச்சு, அப்புறம் எல்லா ஃபேமிலி எல்லாருமே தனித்தனியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் எங்களுக்கு மட்டுமே ஒரு 100 ஃபோட்டோ என்னமோ வந்துச்சு. நான் முடிஞ்ச இங்கே ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். எல்லா ஃபோட்டோஸுமே ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லோரும் ட்ரெஸ் கோட் ஒயிட் போட்டதுனால சூப்பராக இருந்துச்சு, நல்லா சூப்பராக வந்துச்சு ஃபோட்டோஸ்லாம். நான் இப்போ வேணால் உங்களுக்கு அதை ஃபோட்டோஸ் வேணால் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். தாஜ்மஹால் பார்த்தோங்க. உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நாங்கள் கவனித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து மும்தாஜோட சமாதி இருக்குது. உள்ளே வந்து இன்னுமே வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் கூட பண்ணலை. என்னென்னா லைட் கூட கிடையாதுங்க. உள்ளே போனீங்கன்னா இருட்டாக தான் இருக்குது. வெளியிலேருந்து வர அந்த சன்லைட் வரைக்கும் தான் நீங்கள் வந்து அந்த அழகை பார்க்க முடியும். அதனால தான் தாஜ்மஹால் வந்து ஒரு 6 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 6 மணிக்கு மேலே நீங்கள் உள்ளே இருக்க முடியாது, எல்லோரையும் எக்ஸிட் ஆகி வெளில தள்ளிடுறாங்க. வெளியில் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இப்போ தாஜ்மஹால் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே இங்கே வந்து இந்த மார்பிள்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஒரு கடை கூட்டு வந்து மார்பிள்ஸ்லேயும் வந்து இந்த
பூஜா ஐட்டம்ஸு, வெசல்ஸு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய காமிச்சாங்க. ஆனால் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதனால் வாங்கலான்னு பிளான் பண்ணோம், வாங்க முடியல. ஆனால் என்னென்னமோ டிஃப்ரெண்ட் ஐட்டம்லாம் காமிச்சாங்க. இந்த தாஜ்மஹால் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே அதை காப்பி பண்ணி ஒரு மினியேச்சர்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸில் நல்லா இருந்துச்சு. வீட்டிலலாம் நல்ல ஒரு பங்களா வீட்டிலலாம் வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். அது சூப்பராக அந்த மார்பிள்லே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வாங்காமல் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இந்த ஊரில் வந்து இந்த ஏதோ ஒரு ஸ்வீட் சொன்னாங்க, அந்த ஸ்வீட் பேர் மறந்துச்சு. அது வந்து இந்த பம்கினில் செய்கிற ஸ்வீட்டு. அதனால் அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டீயை குடிப்போம். இங்கேயுமே இந்த குளிர் தாங்க முடியல, அதுவும் ஈவினிங் ஆகிடுச்சா பயங்கரமான குளிருங்க. ஆனால் இந்த எங்கே போனாலுமே இந்த பாட் டீ தான், அதுதான் இந்த ஊர்லேயே ஃபேமஸுங்க. நம்ம ஊரில் வந்து கிளாஸில் கொடுக்குறாங்க, இதில் குடிக்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ஃபீல் ஆகுது. நாங்கள் ஆக்ரா மார்க்கெட் போகிறோம். எங்கள் வீட்டில் ஜென்ஸ் எல்லாருமே ஹோட்டலுக்கு போகிறாங்க. அவங்க அங்கே போய் டின்னர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. நாங்கள் வந்து ஆக்ரா மார்க்கெட் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நான் ஹோட்டலுக்கு வந்து நான் என்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன். இங்கே ஆக்ராவில் வந்து லெதர் வந்து பயங்கர ஃபேமஸ் தாங்க. லெதருக்கு வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் அவங்க வந்து லெதர் மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஆஷிஸ் பேலஸில் தான் வந்து ரூம் எடுத்திருந்தோம். ரூம் வந்து கொஞ்சம் நல்லா டீசெண்டான ஒரு ரூமுங்க. ரூமோட டூர் வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஓஹோ ஆகலாம் கிடையாது, பட் ஆனால் மோசம் கிடையாது. ரொம்ப ஒரு டீசெண்டாக க்ளீனாக இருந்துச்சுங்க இந்த ரூமு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா ஆக்ரா கிட்ட இந்த ஹோட்டல் ஆஷிஸ் பேலஸ் கூட யூஸ் பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாருமே செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா காலைல 9 மணிக்கு வண்டி எடுத்தாங்க, இப்போ மணி 9 ஆகிடுச்சு. இப்போ பக்காவாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் இப்போ வந்து திருப்பி டெல்லிக்கு தான் கிளம்புறோம். ஏன்னா இங்கேருந்து ஒரு 5.5 மணி நேரம் மறுபடியும் ட்ராவலுங்கிறதுனால சீக்கிரம் அதே மாதிரி வந்து 9 மணிக்கு வண்டி எடுக்கிறதா சொன்னாங்க. ஒரு 8:30க்கெலாம் வந்துருங்கன்னு சொன்னோம். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே இந்த ஹோட்டல்லே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்டாங்க. இங்கே சுட சுட ரொட்டியும் போட்டு தராங்க, பூரி, அப்புறம் கிச்சடி, பஃபெட். அதனால் எல்லாமே கிடச்சிச்சு. இதை எடுக்கிறாங்க பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் அந்த டைமில் டயட்டில் இருந்தேன், அதனால் நான் சப்பாத்தி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அவளுமே வந்து சப்பாத்தி மட்டும் எடுத்தாங்க. மற்றவங்களாம் பூரிலாம் சாப்பிட்டாங்க. எல்லாருக்குமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பை. எது நல்லா இருக்கு ரெண்டுத்தில்? நல்லா இருக்கா? ரொட்டி வருது, யாருக்கு ரொட்டி வேணும்? ஆ, ரொட்டி செல்ஃபி இல்லையா? பிளாக் என்னடி செல்லம்? எங்கே பாத்ரூம் போயிருக்கா? அடிச்சல்ல குட்டி, தூங்கி எந்திரிச்சியா? கொல்லுலையா உனக்கு? ஹாய் 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 அக்ஷயா, வரல வெளில? டீ குடிக்கலையா? மாதிரி உள்ள இருக்க? ஆ, அக்ஷயா வரலையா? ஏன்? டீ குடிக்க போகலாம். பேக் டு டெல்லியில் நாங்கள் இப்போ பாதி தூரம் வந்துட்டோம். 2.5 மணி நேரம் தாண்டி வந்துட்டோம். இவர் தான் எங்களோட டிரைவர். செம்ம பொலைட்டான ஒரு டிரைவருங்க. லாங்குவேஜ் தான் கொஞ்சம் எங்களுக்கு அவருக்கு மேட்ச் பண்ண முடியல, ஆனால் இங்கிலீஷ் ஓரளவுக்கு பேசுகிறாரு. அதை வச்சு நாங்கள் ஓட்டிக்கிட்டோம். எங்கேனாலும் போக சொன்னால் போகிறாருங்க, மார்க்கெட்டுக்கு போக சொன்னால் போகிறாரு. அந்த அவ்வளோ பெரிய வண்டியை அவ்வளோ அசாதாரணமாக ஓட்டுறாரு. நல்லா எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. அவரோட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா அக்ஷதம் டெம்பிள். நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது அச்சுதம்னு சொல்லிட்டேன். இது அக்ஷதம் டெம்பிள். அக்ஷதம் டெம்பிள் பார்த்துட்டு நம்ம இது வந்து ரெட் ஃபோர்ட்டை முடிச்சுட்டு லோட்டஸ் டெம்பிள் போனோம். ராஜ்காட்டு, குதிப் மினார்னு எல்லாமே வந்து டக்குன்னு பார்த்துட்டோம். ஏன்னா அன்றைக்கி லாஸ்ட் டே தான் இது எல்லாமே கவர் பண்ணோம். அதனால் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. ஆனால் சில இடத்துல வீடியோவும் எடுக்க விடலை. அதனால் இதெல்லாம் நாங்கள் காமிக்க முடியல. ஸோ அவ்வளோதான் எங்களோட டெல்லி ட்ரிப்பு. நீங்கள் கேட்டதை நான் போட்டாச்சு.